வணக்கம் நண்பர்களே. நடிகர் மாரிமுத்து மரணமடைவதற்கு சற்று முன்பு கூறிய ஒரு சில வார்த்தைகள் சமூக வலைதளங்கள கவனத்தை ஈர்த்துட்ருக்குன்னு சொல்லலாம். அது சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன தகவல பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாரிமுத்து அவருடைய திடீர் மறைவால தென்னிந்திய திரை உலகமே சோகத்தில இருக்குன்னு சொல்லலாம். நடிகர் மாரிமுத்து எதிர்நீச்சல் சீரியலில் தனது பாகத்திற்கு டப்பிங் பேச கொண்டிருந்தபோது திடீரென ஸ்டூடியோவிலிருந்து வெளியேறினார். மேலும் பார்த்திங்கன்னா மருத்துவமனைக்கு சென்று அவருடைய உயிரானது பிரிந்தது. ஸோ எவ்வளவோ காப்பாற்ற முயற்சி செய்தும் அவருடைய உயிரானது பிரிந்து விட்டது. சமூக ஊடகங்கள் நடிகரால் டப்பிங் செய்யப்பட்ட இறுதி பகுதியை பகிர்ந்து கொள்கின்றன. மேலும் பாடல் வரிகள் போதுமான அளவு வேட்டையாடுவதால் மாரிமுத்து தனது மரணத்தை சில நிமிடங்களுக்கு முன்பே முன்னறிவித்தது போல் தெரிகிறது. அந்த நேரத்தில் நெஞ்சு வலி வரும், உடம்பு வலியா, மனசு வலியா என்று தெரியவில்லை. நான் ஆபத்தில் இருப்பதாக உணர்கிறேன். ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் போல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கிறாரு. மாரிமுத்து தேனி சைடில் பிறந்தவர். 90களில் வீட்டை விட்டு வெளியேறி திரையுலகில் கால் பதிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் சென்னைக்கு வந்தார். சென்னையில் தனது ஆரம்ப நாட்களில் மூத்த பாடலாசிரியர் வைரமுத்துவை சந்திக்க ஹோட்டல் ஊழியராக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.